லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இருக்கிற நம்ம தேவனுடைய பிறப்பை அநேகருக்கு அறிவிக்க மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம தேவனுடைய பிறப்பையும், அவர் இந்த உலகத்திலே வந்து செய்து முடித்த காரியங்களையும், அவர் இப்பொழுதும் நமக்காக வேலை செய்து கொண்டிருப்பதையும், மீண்டும் வரப்போகிறதையும் அறிவிப்பது நம்மளது தலையாய கடமையாக இருக்கிறது. பவுல் சொல்றாரு, அது ஒவ்வொருவரும் தலையின் விழுந்த கடமை. அப்ப நம்ம நினைக்கலாம், இது எதுக்குங்க நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே இது கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மத்தேயுல 28 பாருங்க, கடைசியாக சீஷர்களை பார்த்து சொல்றாரு, மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருவருக்குமே அது பொருந்தும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யார் சொல்றா? மனிதனாய் வந்த இயேசு. இந்த இயேசு யாரு? அவர் வார்த்தையான தேவன். ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டாக்கப்பட்டதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட தேவன் ஏன் மனிதனாக நமக்காக நம்மை போல வந்தார்? நம்மை அவரை போல மாற்றும்படியாக. அப்ப அவருக்கு கிடைத்த இந்த அதிகாரங்கள்லாம் இப்ப நம்ம பார்த்து சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. நான் இப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன். இப்ப என்னுடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம். ஆகவே எல்லாத்துலையும் போய் சொல்லுங்க. எப்ப உங்களுக்கு ஜெயம்னா நாங்க ஏன்பா மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம். நான் எடுத்த வெற்றி உங்களுக்கான வெற்றி. ஏன்தான் நான் அந்த மனிதனா வந்து இந்த உலகத்தினுடைய பிரதிநிதியா வந்து மொத்த மனுகுலத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ஆசீர்வதித்து பிதாவினுடைய சொந்த குமாரனாகவே உங்களை மாற்றிவிட்டேன். ஆகவே இது எல்லாவற்றிற்கும் நான் செய்து முடித்திருக்கிறேன். ஆகவே போய் இதை சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடல, மறுபடியும் சொல்றாரு, எங்கனாலும் சரி உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்படி உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு. அந்த தேவன் தான் இன்றைக்கு நம் தேவன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அறிவிக்க வேண்டியது முக்கியம். ஏனென்றால் நம் தேவன் உலக ரட்சகராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்துல எல்லாருக்காகவும் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நமக்கு இப்ப அறிவோம், ஆனா அவங்களுக்கு இப்ப அந்த அறிவு இல்லாம இருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்த வேண்டியது, சொல்ல வேண்டியது யார் பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு. போராயுதங்கள் எபேசியர்ல பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா ஒரு ஆயுதமாக இந்த சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 6 நீங்கள் 15 பார்க்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவராய் இருங்க எப்பவும். ஏன் அப்படின்னா அந்த சுவிசேஷம் தான் பாருங்க நம்மையும் பாதுகாக்குது, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த போர் வீரன் காலில் இருக்கிற அந்த ஷூஸ் தான் பாருங்க இந்த யுத்தத்துல அவன் முன்னேறி சென்று எதிரிகளை வீழ்த்தவும் மேலும் தன் மக்களை பாதுகாத்து கொள்ளவும் அது ஆயுதமாக பயன்படுகிறது. அப்பேற்பட்ட விதத்தில் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லும் போது நமக்கும் ஆசீர்வாதம். இந்த உலகமும் மறுரூபமாக்கப்படும் போது இந்த உலகத்துல தான் நம்மளும் இருக்கிறதுனால நம்மும் சமாதானமா இருக்கலாம். மொத்த உலகமே பரலோகமாக மாறும். ஆகவே இன்றைக்கே எழும்புங்கள். இந்த சீசன்ல இன்னும் அதிகமா தேவனை எடுத்து சொல்லுங்கள். அதற்கு தடையாக 1000 வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருப்பவர் பெரியவர். அவருடைய நாமத்திலே ஜெயத்தை எடுங்கள். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உங்களுடைய நாமத்தை இந்த உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அப்பா, அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் இன்னும் அதிகமாக எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க, உங்களுடைய வருகைக்கு நாங்கள் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த, அப்பா சீக்கிரமாக நீர் வந்து எல்லாவற்றையும் மாற்ற போகிறீங்க. அதற்காக எல்லாவற்றையும் நாங்கள் ரெடி பண்ண எங்களை விட்டு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, உங்களை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.